ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரே மாதிரி பருப்பு வடை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? அப்போ இந்த பச்சை பயிறு வடை செஞ்சு பாருங்கள். பச்சை பயிறு பிடிக்காதுங்கிற குழந்த கூட சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பச்சை பயிரை ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 2-3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி போட்டுக்கோங்க. இது கூடயே 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு வந்துட்டு சீரகம் போட்டுட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே வந்துட்டு ஊற வச்சுருக்கிற பச்சை பயிரையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டால் அதிகமாயிரும்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை கூட போட்டுக்கலாங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக போனால் பிரிஞ்சு வந்துடுங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது கூட இந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. காயாமல் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடுங்க. இது மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப கருகரை விட்டுறாதீங்க. இது வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததையும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை பயிறு வடை ரெடிங்க. பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாய்.